ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம திவாலி ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்வீட் பார்க்க போகிறோம். அதுக்கு நெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா உருகுனதும் நம்ம நெக்ஸ்ட் பொருள் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் வந்து 1 கப் இருக்குது, துருவினது, அதை ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். நம்ம இன்றைக்கி தேங்காய் பர்ஃபி பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக எப்படி இதை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது 1 முடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு துருவினது வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக பொலப்பலன்னு வரணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பீசஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு ஓட்டு லைட்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பாருங்கள் எந்தளவுக்கு அது பொலப்பலன்னு இருக்குது அப்படின்றத பாருங்கள். பேச்சுலர்ஸ் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஈஸியான மெத்தடை நம்ம இன்றைக்கி சொல்லித்தர போகிறோம். சின்ன குழந்தைங்க கூட நீங்கள் பார்த்து பண்ணுற அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நிறைய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வணங்கிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும் கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலேயே நம்ம 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடியது முத்தின தேங்காய். ஸோ அதில் வந்து ஸ்வீட் லெவல் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு பேலன்ஸாக பண்ணுறதுக்காக நம்ம 1 கப் அளவு எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேங்காய் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவே ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் 3/4 கப் கூட எடுத்துக்கலாம். அது மேலேயே கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக தான். மீடியம் ஃப்ளேம்லேயே இது ஃபுல்லாகவே வச்சு நீங்கள் பண்ணணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் கூட வச்சு பண்ணலாம். பட் ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. சீக்கிரமாக நமக்கு பாகு மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரை ஆகிடும். உங்களுக்கு பீஸ் போட வராது. உதிரியாகிடுச்சு அப்படின்னா நமக்கு பீஸ் போட முடியாது. மேலே கொஞ்சமாக வந்து ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு தட்டில் நல்லா நெய்யை விட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே இதை போட்டு நல்லா ஷேப் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக வந்ததுக்கப்புறம் கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நீங்கள் பீஸ் போட ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா சாம்பிள் தான் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ 1/2 முடி தேங்காயிலேயே 1/4 முடி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் 20 பீசஸாவது வரும் 1/2 முடி தேங்காவில். அவ்வளோதான், நம்மளுடைய ரெசிபி வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.